கடந்த வருடம் நடந்து முடிந்த ஜேடிஓ எக்ஸாமில் வந்து மாநில அளவில் 25வது இடம் எடுத்து 4 மாதங்களாக நெடுஞ்சாலைத்துறை தேர்ந்தெடுத்து பணியில் இருக்கேன். பொறுமையாக இருங்க. இனி வரும் காலங்களில் வந்து பதட்டம் இல்லாமல் மனசை லேசாக வச்சுட்டு எக்ஸாம்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு போங்க. ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள். அகாடமியோட வழிகாட்டுதலை கரெக்டாக கொண்டு போய் அதை வெற்றியாக கொண்டு வர வரையும் போராடுங்க. நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் போட்டிங்கன்னா கம்பல்சரி கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பிலீவ் பண்ணுங்கள். அந்த ஃபுல்லாக அந்த கொஷினை அட்டன் பண்ணி அந்த ஃபுல் ஸ்கோர் எடுக்கணுன்றது நம்பிக்கையோட கரெக்டாக கொண்டு போய் அந்த டெஸ்ட்டில் அந்த ரிசல்ட்டை எடுத்து காட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துடும். உங்களை அறியாமலேயே அந்த வெற்றி உங்கள் கைக்கு வரும். நான் 1 நாள் 2 நாள் படிக்கல, 7 ஆண்டு ஆச்சு இந்த வெற்றி எனக்கு கிடைக்க. அத்தனை ஆண்டுலையும் எனக்கு பேருதவியாக இருந்தது 2 நபர்கள் தான். பெருமாள் ஏஇயா இருக்காரு, அப்புறம் கிருபாகரன் அவரும் ஆஃபீஸராக இருக்காரு. இவங்க 2 பேரும் எனக்கு 7 ஆண்டுமே சாப்பாடு எங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு பெரிய ஊக்கம் யாருன்னா என்னோட தம்பி. அவன் எனக்கு முன்னாடி வேலை வாங்கிட்டான். குரூப் 4ல் மொத்த ஆலமரத்துப்பட்டி கிராமத்தில் வந்துட்டு ஒரு வீட்டில் 2 பேரும் ஆஃபீஸராக இருக்காங்களே, எந்த வீடுன்னு கேட்டால் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. அது ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்குது. நீங்களும் வெற்றி அடைஞ்சிருவீங்க. பொறுமையாக இருங்க, போராடுங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, போராடுங்க. யாருக்கும் இங்கே தோல்வின்றதே இல்லை. விடாமுயற்சியாக போராடுங்க, வெற்றி அடைஞ்சிடலாம். வாழ்த்துக்கள்.